கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக நீதிமான்களாக நாம் இருப்போம், உத்தமனாக இருப்போம். அப்போ நாம் கேள்வி கேட்கலாம், ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இவ்வளோ சோதனை, எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் அப்படின்னு நாம் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். பாருங்கள், ஒரு தச்சர் என்ன செய்கிறாரு, ஒரு உளியை எடுத்து ஒரு கல்லை உடைக்கிறார். உடைச்சி அதில் ஒரு பெரிய சிலையை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது ஒரு பெரிய விலையூர்ந்த சிலையாக உருவாக்க வேண்டும் விரும்பும்போது அந்த சுற்றி அடிக்கிறது அந்த கல் தாங்கி தான் ஆகணும். அதே நேரத்தில் அந்த கொல்லன் என்ன செய்வான், இரும்பாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அதை நெருப்புக்குள்ளே அனுப்பும்போது தான் அது வெந்து அப்படியே அது வெந்து அதுக்கு பிறகு வெளியில் வந்துச்சுன்னா அதை என்ன செய்கிறான், விலையூர்ந்த ஆபரணங்களாக தயாரிக்கிறான். ஸோ நம்மக்கிட்டேயும் அப்படி தான் ஆண்டவர் நாம் ஒரு ஆன்மீகவாதி, நம்ம ஒரு தெய்வீக பிள்ளை, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த வழியில் நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு காமிப்போம்? ஒன்று விசுவாசத்துலையா, இல்லை ஜெபிக்கிறதுனாலையா, இல்லை துதிக்கிறதுனாலையா, இல்லை தேவனை ஆராதிக்கிறதுனாலையா? இல்லை. நாம் அந்த சோதனைகளை தாங்கும்போது அதை தாங்கி தாங்கி நம்முடைய இருதயம் ஒரு இரும்பு போல் ஆகும்போது பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் கடந்து போக முடியும். அதனால தான் நம்மளை விலையுயர்ந்த ஒரு மனிதனாக மாற்றுவதற்காக தான் நம்மிடத்தில் உள்ள தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத அந்த அந்த பெருமை, அந்த ஆணவம், அகம்பாவம், அந்த எரிச்சல், அந்த கோபம், இவைகளெல்லாம் நீக்குவதற்கு, இந்த களிம்பை நீக்குவதற்காக தான் அவர் சுத்தி எடுத்து நம்மளை உடைக்கிறார். அவர் நெருப்புக்குள்ளே நம்மளை அனுப்புகிறார். அதற்கு பிறகுதான் ஒரு விலையுயர்ந்த மனிதனாக நம்மை ஒரு விலையுயர்ந்த தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக விரும்புகிறார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பிரயோஜனமான பாத்திரங்களாக பயன்படுத்துவதற்கு தேவனே இதை அனுமதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோபுக்கு வந்த ஒரு சோதனை ஒரே நாளில், யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் சாத்தான் கேட்குறான், அந்த யோபு உன்னை விருதாவாகவா அவனை வணங்குகிறான், நீ அவனை சோதித்து பாருங்கள், அவன் மேலே கை வச்சு பாருங்கள், அவன் ஒன்று உன்னை துதிக்கிறானா, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறானான்னு பாருங்கள் அப்படின்னா. அப்போ கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த சோதனையை உத்தமனுக்கு அனுமதிக்கிறார். அந்த சோதனையை அந்த நீதிமானுக்கு அனுமதிக்கிறார். அப்போ அனுமதித்த பிறகு ஏன் யாருக்கு அனுமதிக்கிறாரு? அவன் தினந்தோறும் அதிகாலையில், யோபு 1:5, அவன் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு தான் சோதனையை அனுமதிப்பார். இல்லைன்னா அனுமதிக்க மாட்டார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு தான் அந்த சோதனை அனுமதிப்பார். அப்படி அனுமதித்தார். ஒரே நாளில் 10 பிள்ளைகளும் இறந்து போனாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரே நாளில் அந்த மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், ஏர் மாடுகள் எல்லாமே இறந்து போனாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நாவினால் சோதனை வருது. நாவு நெருப்பு தானே. அவர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க மனைவி என்ன செய்கிறாரு, இவ்வளவு எடுத்தும் உனக்கு இன்னும் இந்த மாதிரி இருக்கிறீங்களே, நீங்கள் உங்கள் தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க போங்க அப்படின்னு இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கீங்களா அப்படிங்கிறா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சது மாதிரி நண்பர்களும், நீ என்ன பாவம் செஞ்சோ தெரில, அதனால தான் உனக்கு இப்படிப்பட்ட வியாதி, உனக்கு எல்லாம் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதட்டினால் கூட பாவம் செய்யலை, அவன் முறுமுறுக்கலை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். யோபு 42:2, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என் மீட்பரை நான் உயிரோடு பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை பார்க்கும் என்று சொன்னான். இந்த விசுவாசமுள்ள வார்த்தைகளை அவன் பேசிய பொழுது கர்த்தர் அவனுக்கு இழந்ததையெல்லாம் 2 மடங்கு திரும்பி கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் எவைகளெல்லாம் இழந்திருக்கீங்களோ 2 மடங்கு திரும்பி தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் கர்த்தருடைய நாள். ஆண்டவரே, யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல நாங்கள் போய் உமக்கு நன்றி சொல்லணும். உலகம் முழுதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதிங்க.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளை சந்திங்க. இயற்கைகளை அனுகூலமாக்கி மலைகளெல்லாம் நிறுத்தி நாளை ஆராதனையில் உம்மை விடுதலையோடு துதிக்க ஆராதிக்க கிருபை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.